ஹாய் டியர், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜிகேயோட எஃப்எஃபோட 7th எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த எபிசோட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் லாஸ்ட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நீங்கள் ஜிகேயோட கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அப்போது நீங்கள் அவரை கிஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பீங்களா? கரெக்டாக ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, டக்குன்னு அந்த கோஸ்ட் மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, சட்டனுங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் செம்மையாக பயந்துட்டு ரைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு மாதிரி சர்க்கிள், அது ஸ்லைடு தானே, ஸோ அது அப்படியே வலிக்கிட்டு தானே போகும். நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்சி கிரிப்பில் தான் உட்காந்துருப்பீங்க ரெண்டு பேரும். இப்போது நீங்கள் அவனை பார்த்து பயந்து கத்துறதில்ல, ரெண்டு பேருக்குமே கிரிப் இல்லாமல் அப்படியே அதை வந்து வலிக்கிட்டு போயிட்டு திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி நீச்சல் தெரியாதல்ல, அப்படியே தான் டக்குன்னு விழுந்தங்காட்டிக்கு உள்ளே முழுகிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு கொஞ்சம் உள் நீச்சல் அடித்து வந்து உங்களை அப்படியே வந்துட்டு பிடிக்கிறாரு. அகைன் மறுபடியும் என்ன, அந்த தண்ணிக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு குட்டி ரொமான்ஸ் தான். அப்படியே ஒரு ரெண்டு கையிலையும் உங்களை அப்படியே ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி அழகா ஒரு கையில் உங்களோட தலையை சேர்த்து இன்னொரு கையில் உங்கள் ஹிப்பை ராப் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படியே தண்ணிக்குள்ளே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறதுனால அவர் நீச்சல் பண்ண மறந்துட்டு அவர் சேர்ந்து உங்கள் கூட உள்ளே முழுகிட்டு இருக்காரு. ஆனாலும் தெரியல, ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லாமல் நீங்கள் அவரை உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரே காரணத்துக்காக ஜஸ்ட் கொஞ்சம் காமாக அவரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே தான் தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டே இருக்க முடியும், அதாவது போயிட்டே இருக்கிறீங்க. சரி, போயிட்டே இருக்கிறப்போ ரொம்பவே கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியாதுல்ல, இப்போ தான் சென்ஸே ஆகுது. லைட்டாக ஒரு மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணவும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு கான்சியஸ் வந்து டக்குன்னு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ஸோ ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அவரோட தோல் அப்படியே ஷோல்டர் அப்படியே நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிப்பீங்க. அப்படியே வந்துட்டு மேலே ஸ்விம் பண்ணி உங்களை வெளில தூக்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேறு முடக்குன்னு குடிச்சிருப்பீங்க, வேறு வழியே இல்லை, மயங்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெகே டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு வெளியே அந்த இதில் அந்த வெளியே ஃப்ளாட்டாக இருக்கும்ல, ஸோ அவங்க வந்துட்டு படுக்க வைக்கிறாரு. நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. அவருக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. வயன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் கண்ணே திறக்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையை பார்த்ததுக்கப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்கள்ல, அவங்க தான் எப்போவுமே உங்களை பார்த்துட்டு இருக்கிறது வேலையாச்சு. ஸோ அவங்களும் ஓடி வந்துடுறாங்க. அந்த பேய் கெட்ட போட்ட மனுஷனும் ஓடி வந்துடுறான். அவனை பார்த்தா இனிமேல் லைட்டு பயமாக தான் இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு அவனோட அந்த முகமூடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கோஸ்ட்டு முகமூடி அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து உட்காந்துறான். ஸோ உங்களை சுற்றி இவங்க 4 பேர் இருக்காங்க. ஜேகே, அந்த கோஸ்ட் மேன், அப்புறம் அந்த 2 மேனேஜ்மெண்ட் டீம் பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும். ஸோ இப்படி இவங்க 4 பேரும் உங்களை சுற்றி உட்காந்துருக்கா. ஜேகேக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க கணத்தை தட்டிகிட்டே இருக்காரு வயன் சொல்லிட்டு. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை அவங்களோட காலை போட்டு உள்ளங்கால் நல்லா தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஸோ அந்த 2 பசங்களும் மாற்றி உங்களோட உள்ளங்காலை போட்டு நல்லா தேய்க்கிறாங்க. அந்த பொண்ணு உங்களோட கையை போட்டு உள்ளங்கை எக்கல்ஸும் போட்டு தேய்ச்சிட்ருக்கா. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் உள்ளங்கையை போட்டு தேய்க்க, அப்போ கூட அவங்க அந்த கியூபிட் வேலையை பார்க்கணுமா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சார் உங்களுக்கு என்ன புரியலையா? அவங்களுக்கு தண்ணி நிறைய குடிச்சிருக்காங்க, தண்ணி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறா. எப்படி அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்களோட வயிற்ற கை வச்சு அழுத்துங்க அப்படின்னு சொல்லவும், நானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகுது. இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இப்போ பிடிச்சி கட்டி பிடிக்கிறப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு ஷாக்கு, என்னத்தை சொல்ல. ஸோ அவர் அப்படி ஷாக் ஆகவும், சார் அவங்க ரொம்ப தண்ணி குடிச்சிட்டாங்க, ஆபத்தாயிடும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு ஜெகேவும் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு அப்படி லைட்டாக அமுக்குறாரு. உங்களுக்கு வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு மனுஷன் மெதுவாக அமுக்க அந்த பொண்ணு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தண்ணி வெளியெடுங்கன்னு சொன்னால் இதை சும்மா தடவிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறா. உடனே இதை தடவுறனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க, ஐயோ சாரி சார், கொஞ்சம் நல்லா அமுத்துங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேகேவும் நல்லா போட்டு உங்கள் வயிற்றை வந்து அமுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி அப்படி வாயிலிருந்து வெளியே வருது. ஆனாலும் நீங்கள் கண்ணு முழிக்கவே இல்லை. ஸோ அந்த பொண்ணு, சார் எவ்வளோ படம் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சார் அந்த பொண்ணை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெகேக்கும் புரியுது அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு. இப்போது வேறு வழியே இல்லைல்ல, அதனால் அந்த மனுஷன் ஸோ ஒரு ஃபஸ்ட் எய்டுக்காக தான் வந்துட்டு அந்த தண்ணி வாயில் வச்சு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அந்த நம்மளோட ஆக்சிஜன் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவரும் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இருமல் மாதிரி இரும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேறு வெளில வருது. ஸோ அப்படியே துப்புனதுக்கப்புறமா மூச்சு உங்களுக்கு அப்போ தான் வருது. அப்படியே ஒரு மாதிரி இரும்பிட்டே இருக்கிறீங்க.
அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு செஸ்டெல்லாம் அப்படி லைட்டு தடவி விடுறா. ஏன்னா ஒரு மாதிரி இருமல் வரும்ல, ஸோ அதனால் லைட்டாக உங்களுக்கு அவள் வந்துட்டு செஸ்டெல்லாம் வச்சு தடவி விடுறா. அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்க அவருக்கு ரொம்ப பயம் இருந்திருக்கும், நீங்கள் மயங்கனங்காட்டிக்கும். ஸோ அவரை டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஹக் பண்ணிப்பார். நீங்களும் அவரை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி சாஞ்சிக்கிறீங்க அவரோட செஸ்ட்டில். இதை பார்க்க அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ்னா இப்படி தான் இருக்கணும், கப்பல்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், எனக்கு யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சோகமாக கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கா. அப்போ அந்த பையனும், ஏய் இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் எஞ்சி போயிருப்பீங்க, ஆனால் அவள் அப்படியே இன்னும் கணத்தில் கை வச்சு உட்காந்துட்டே இருக்கா. அந்த பையனும், என்னதான் உன் பிரச்சனை, எதுக்கு இப்போ அவங்கள பார்த்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, பாத்தியா அந்த பொண்ணுக்கு ஒன்றுன்னு சொன்னதும் அவர் எவ்வளோ துடிச்சு போயிட்டாரு. நான் என்னென்ன சொல்கிறேன் அது எல்லாமே பண்ணார், ஜஸ்ட்டு அந்த பொண்ணுக்காக. நேற்று அந்த இடத்துல கூட்டி போய்ட்டு அவளுக்கு அந்த குகை இருக்குல்ல, ஸோ அந்த டனலுக்குள்ளெல்லாம் கூட்டி போய் அவளுக்கு பர்த்டே ப்ரெசென்ட்லாம் பண்ணார், செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி இது. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப லக்கி இல்லை, அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் என் லைஃப்பில் இதில் ஒரு விஷயம் கூட நடக்காது போல். எனக்கு யாருமே அப்படி இல்லை. என்னத்தை சொல்ல, அதெல்லாம் நிறையா பணம் இருக்கணும், வேலையும் அழகாக இருக்கணும், இது எதுவுமே இல்லைண்ணா லவ்வெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்கா. அப்போ அந்த பையன், ஓ அப்போ அந்த பொண்ணு அழகாக இருக்கிறனால தான் அவர் இப்படி பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறியா, அவள் பணக்காரங்களாக இருக்கிறனால தான் அப்படி பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பொண்ணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. அட் த சேம் டைம் அவங்க இவ்வளோ பெரிய பிளேஸ்க்கெல்லாம் வராங்கன்னா பணமும் இருக்குதான். ஆனால் நான் அதை மீன் பண்ணி சொல்லலை. எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு ட்ரூவா லவ் கிடச்சிருக்கு. அவங்க பணத்துக்காகலாம் இதை பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் என்ன யோசிச்சுப்பாரு, பணமும் இல்லை, அழகும் இல்லை, லவ்வும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் அப்படியே எம்டியாக இருக்கேன். எனக்கும் சில டைம் இந்த மாதிரிலாம் ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ புலம்பிகிட்ருக்க. பைத்தியக்காரி, நீ இப்படியே பெண்ணாத்திட்டு நான் போய்ட்டு என் வேலையை பார்க்குறேன், இந்த கியூபிட்க்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் போயிட்டுருக்கான். அவளும் போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கா. இப்போது நீங்கள் ஜேகே 2 பேரும் அப்படியே வந்துட்டு உள்ள அந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிடுவீங்க. போனதுமே நீங்கள் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருக்கோம். டெய்லியும் இப்படி நினைஞ்சிருக்கேன், எனக்கு ஜுரம் மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான் மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, உனக்கு ஜுரமே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேப்லெட்டில் வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம், முதல்ல போய்ட்டு நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு ட்ரெஸ் மாற்றத்துக்கு போயிருப்பீங்க. அவரும் நைட் டைம் தானே, ஸோ அந்த வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு அவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி டார்க் பிளேஸாக இருக்கிறதுக்கு அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிறப்போ டக்குன்னு அவருக்கு அவர் பண்ண அந்த வேலை ஞாபகம் வருது. என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையவே அவர் பார்த்துக்கிறாரு. எப்படா இந்த கையை வச்சா அப்படி அமுத்திட்டு இருந்தேன், அவள் மட்டும் கான்சியன்ஸில் இருந்திருந்தானா என்னை கேவலமாக பேசியிருப்பா. அதுவும் என்னோடய வாய், ஐயோ இந்த வேலை பார்த்துருக்க ஜேகே. அவள் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நம்மளை கொலை கூட பண்ண தயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுதான் போட்டு பெணாத்திட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருப்பீங்க, சும்மா ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு போட்டுட்டு வந்திருப்பீங்க. பார்த்தா ஜேகே அவரோட கையை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு பெணாத்துறதும் அவரோட வாய் போட்டு சப்புன்னு அவரே அரைஞ்சிக்கிட்டும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஓடி வந்துடுறீங்க. ஸோ ஓடி வந்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நினைக்கிறீங்க. அதாவது ரூம் இருக்குல்ல, ஸோ 2 பக்கம் டோர் இருக்கும். இந்த பக்கம் நின்றும் தண்ணியெல்லாம் பார்க்கலாம், அந்த பக்கம் நின்றும் தண்ணியெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தனியாக பால்கனி மாதிரி இருக்குது அந்த ரூம் ஒட்டி இருக்கிறதுனால, ஸோ அந்த பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு அப்படியே தண்ணியை பார்த்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ தான் உங்களோட மைண்டுக்குள்ளேயே ஒரு ஓடுது, நான்லாம் கோவப்படுவேன்னு நினச்சி பயப்படுறாரா என்ன, எனக்கு தான் தெரியுமே, ஏன்னா நான் தான் மயங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பேசிக்கிறீங்க. அப்போது இப்போ தான் தெரியுது இது எல்லாமே ட்ராமா அப்படின்ட்டு. நீங்கள் பேருக்குள்ளே தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜேகே பண்ண எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே வந்துட்டு இப்போ உங்களுக்கு அதை நினச்சி ஷையாக ஆகுது. ஐயோ நீ ஏன் தான் இப்படி ஆகிட்டீனே எனக்கு தெரியல. விட்டுச்சோ அவர் நம்ம மாமா, அவரை போட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் என்னால், எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் முதல்ல சாராட்ட பேசணும், அவகிட்ட தான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறீங்க. அதாவது நீங்களே பேசிப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சாராக்கிட்ட பேசணுன்னா
அந்த டைமில் கால் பண்ண முடியாது, அவள் வீட்டில் வந்துட்டு திட்டுவாங்க அவளை, அதனால் அந்த டைமில் கால் பண்ண முடியாது. சரி, நேரில் போய் சொல்லிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நின்றுருப்பீங்க. அப்போது சடனாக உங்களோட அப்பா அம்மா வயன் ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. டக்குன்னு நீங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. வந்தால் அவங்க அந்த ஹால் இருக்கிற அவங்க உட்காந்துருக்காங்க. ஜேகேவும் சத்தம் கேட்டு உள்ளே வந்திருப்பாரு. வந்து 2 பேரும் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 2 பேர் பார்த்த வேலை அப்படி. ஸோ தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. அப்போது ஏண்டா நானும் பார்க்குறேன், சும்மா எங்கேயாவது வெளில போகிறோம், நைட் வந்து தூங்கிடுறோம், வெளில போகிறோம் தூங்குறோம், இவ்வளோ தானா? நம்ம ட்ரிப் வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணோம்ல, நிறையா மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஜெகே பார்த்து சொல்ல, அதான் மொத்த லைஃப்க்கு தேவையான அளவுக்கு நாங்கள் மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஜேகேவுடைய வாய்க்குள்ளேயே முனக அது லைட்டாக உங்களுக்கு கேட்குது. அப்படியே நீங்கள் லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு புரியல, என்னடா பேசுகிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா ஒன்றும் இல்லை, க்ரியேட் பண்ணலாமே மெமரிஸை, என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது உங்களோட அப்பாவும் அம்மாவும் 2 பேர் சேர்ந்துட்டு, டேய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்டா, எங்களுக்கும் ரொம்ப டயர்டாகவே எழுந்துன்னு தூங்கிட்டே இருந்துட்டோம், ஆனால் போதும் இதுக்கு மேலெலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்றைக்கி நைட் நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். அப்படியா, அதுதானே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல போய் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பீங்களா, அதே இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வேறு கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் அப்படி வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்ததும் அந்த தாட் எல்லாமே 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி வருது. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஷையாகவும் இருக்குது, ஆனால் பேசிக்க முடியலை. அதை பற்றி நினச்சா ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருக்கா. ஸோ 2 பேரும் அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அவங்க அந்த கேம்ப் ஃபயரெல்லாம் வந்துட்டு பற்ற வச்சுட்டு, இப்போது நாங்கள் பாட்டு போடுவோம், ஸோ 2 பேராக ஆடணும் சரியா அப்படின்னு சொல்லவும், 2 பேராவா, நானும் என் அக்காவும் ஆடுறோம், நீங்களும் என்ன ஆடுறீங்களா அப்படின்னு ஜெயிக்கி கேட்க, டேய் என்னடா நான் இங்கே ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ண வந்திருக்கேன், இவன் ஏன் ஆள், ஸோ பூஜா வந்துட்டு என் கூட தான் ஆடுவா, நீ வேணா நீயும் வேணும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க, இது நம்ம 2 பேருமா அப்படின்னு. அம்மாவும் சரி ஓகே கேம் ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு சாங் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. அதில் அந்த சாங்கும் வந்துட்டு ரேண்டமான லைன்ஸ் தான் வரும். அப்போது இங்கே மொத்தம் 2 டீம், ஒன்று நீங்கள் இன்னொன்று நாங்கள் சரியா. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ரேண்டமாக அந்த சாங் வந்து ப்ளே பண்ணுவோம். அப்போது கரெக்டாக அந்த சாங் ப்ளே பண்ண உடனேவே அந்த சாங் வந்துட்டு நிறுத்திடுவோம். அப்போது அதுக்கு அந்த எந்த லைனை நாங்கள் ப்ளே பண்ணமோ அந்த லைனை பாடிட்டு நீங்கள் அதே மாதிரி டான்ஸ் பண்ணணும். அதுதான் இதுதான் வந்துட்டு போட்டி, ஓகேவா. இன்கேஸ் நீங்கள் வின் பண்ணால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். ஈவன் நீங்கள் வந்துட்டு இன்னும் 1 வீக் இந்த ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னால் கூட நாங்கள் கேட்போம். ஆனால் நாங்கள் வின் பண்ணால் இந்த ட்ரிப்பை இன்றைக்கே முடிச்சுட்டு போகலான்னு சொன்னால் கூட நீங்கள் எங்கள் பேச்சை கேட்டு வரணும். ஸோ இதுதான், யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சை இன்னொரு டீம் கேட்கணும், ஓகேவா, டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவீங்களா, ஏதோ மெமரி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ட்ரிப்பையே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்களா, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஸோ ஜேகே இதுதான் உங்கள் பிளானா, சரி மாமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சரிடா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 2 பேர் போய் நில்லுங்க, நாங்கள் சாங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் 2 பேர் போய் நிற்கிறீங்க. 2 பேர்த்துக்கு லைட்டாக நர்வஸாக வேறு இருக்குது. ஆனால் அப்படி நர்வஸாக நிற்கிறப்போ அந்த பாட்டை வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு அந்த அழகுரில் புத்தவளை சாங் இருக்குல்ல, ஸோ அதுதான் அதில் வந்துட்டு ரேண்டமாக சென்டர் அந்த 2வதாக ஒரு சரணமாக பல்லவி எதுவும் சொல்லுவாங்களே 2வதாக வரும்ல, அந்த பெருசா ஐயோ தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல, சரி ஓகே 2வது வரும்ல அந்த இடத்த வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 2 லைன் தான் கேட்டிருக்கோம். இப்போது நான் வந்துட்டு இந்த டைமர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் 10, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பாட்டை கரெக்டாக ரீவைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் வந்துட்டு பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அப்போவே வந்துட்டு அதே மாதிரி பாடிட்டு ஆடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்டு, ஓகேவா. மொத்தம் எல்லாத்துக்கும் மொத்தம் வந்துட்டு எப்படின்னா 10 மார்க்கு. யார் ஃபஸ்ட்டு 10 மார்க்கு ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின், ஓகேவா அப்படிங்கிறாரு. இப்போது கரெக்டாக அவங்களும் அந்த 1 நிமிஷத்துக்கு டைமர் ஆன் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு நர்வஸாக இருக்குது, ஃபோனையும் பார்க்கல ஒன்றையும் பார்க்கல, அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க.
திரும்ப நம்மளோட அந்த மேஜிக் ஏர் வந்துட்டு எங்கேருந்து வரும்னு தெரியாது. லைட்டாக அது அப்படியே லைட்டாக உங்கள் 2 பேர்த்து மேலே பட்டு வீச, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மின்மினி பூச்சி வேறு உங்கள் 2 பேரையும் சுற்றி வர அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, அப்பாவும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. 2 பேரும் 2 ஆங்கிள்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வியூக்காக அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. உடனே ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு ஆடி ஆகணும், இல்லைனா நீங்கள் அவுட்டு அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஜேகே பாட ஆரம்பிச்சிருவார். டக்குன்னு அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்களோட கையை அப்படி பிடிச்ச மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஸ்டெப் மூமெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் அழகாக தெரியுறீங்க. ஜேகேவும் அவ்வளோ அழகாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்படியே அவரே பார்த்துட்ருப்பீங்க. அவர் அப்படியே பாடுவார். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்க கரெக்டாக அவரோட கையை நீங்கள் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ஹிப்பை அப்படியே பிடிச்ச மாதிரி அடுத்த லைனை நீங்கள் அவரை பார்த்துட்டு பாடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கண்ணை பார்த்து பாடிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்டு. அப்படியே உங்களோட அம்மா அப்பா அவங்களே மறந்து அவங்களே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ 2 பேத்துக்கு அதுக்கு மேலே சாங் தெரியல. அப்படியே 2 பேரும் அந்த பக்கம் வந்துட்டு நின்றுக்கிறீங்க. அப்போது ஒரு மாதிரி லைட்டாக வெக்க வேலை வருதா. ஸோ அதை அப்படியே காட்டிக்காமல் இருக்கணுன்ட்டு நாங்கள் எப்படி சூப்பராக பண்ணோமா, அடுத்து நீங்கள் தான் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஓடி வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்கார்றப்போ லைட்டாக சைட் கேண்டில் நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஆனால் அந்த மனசு அதுக்கு முன்னே உங்களை பார்த்துருப்பாரு போல். ஸோ டக்குன்னு ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிருப்பீங்க. அவர் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா புல்லில் ஏதோ கோலம் போட்டுட்ருக்காரு ஜேகே. நீங்கள் இந்த பக்கம் புல்லில் ஏதோ கோலம் போட்டுட்ருக்கிறீங்க வெக்கத்தில். அப்போது உங்களோட அப்பா அம்மா டேய் எவ்வளோ நேரம்டா நிற்கிறது, பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சாங் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா எம்மாடி ஆத்தாடி சாங் இருக்குல்ல, அதில் அந்த எம்மான்றமே அந்த லைனை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. உங்களுக்கும் தான் 2 பேர் சிரிச்சுட்டே உங்களுக்கு டைம் ஆன் பண்ணுறேன், அதுக்குள்ளே முடிச்சுக்கணும், பார்க்கறனா பார்த்துக்கோங்க, கேட்கறனா கேட்டுக்கோங்க சாங் அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்குறீங்க. அப்புறம் இந்த பக்கம் ஜேகே 1 நிமிஷம் டைமரே வந்துட்டு ஆன் பண்ணுறாரு. இப்போ அந்த டைம் வந்துட்டு 1 நிமிஷம் முடிஞ்சு உங்களோட அப்பா அம்மா டக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்றாங்க. என்னங்க இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்க, டேய் இதெல்லாம் ஒரு டான்ஸா, நம்ம ஆட போகிறோம் பாரு, அதான் டான்ஸ், நீ என்னை பார்த்துக்கோ நான் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சேம் அதே ஒரு லைன் தானே அந்த எம்மான்ட்டு அப்படியே உங்களோட அப்பா அப்படியே வந்துட்டு அதே அந்த ஸ்டெப் அப்படியே ஆடி காட்டுறாங்க. ஸோ உங்களோட அம்மா அதை வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே அழகாக அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ இதாக அவங்க வந்துட்டு ஃபோக் சாங் ஆடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மெலடி சாங்கில் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. அவங்க நான் மூச்சு வாங்க எம்மான்ட்டு பாடிட்டே வேறு ஆடணுமா, மூச்சு வேறு வாங்குது. ஃபைனலாக அவங்களும் வந்துட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு சாங் போடுறாங்க. இந்த மாதிரி தான் 10 சாங்கும் வந்துட்டு, அதாவது 10 சாங்க்கு மேலே போயிருக்கோம். 2 பேரும் வந்துட்டு மாற்றி வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக நீங்கள் ஒரு 2 மார்க் வித்தியாசத்தில் நீங்களும் ஜேகேவும் வின் பண்ணிடுறீங்க. அப்போது உங்களோட அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறதானே இனிமேல் கேட்டாகணும். அப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீப்பாக யோசிச்சுட்ருக்க நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு அம்மா அப்பா சொன்னாங்களே ஒரு மாதிரி இந்த ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இதெல்லாம் ஒன்றா, நம்ம ட்ரிப்பு எப்போ வேணால் போகலாம், இது நல்லா பெருசாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப யோசிக்கிறீங்க. அந்த 2 ஜீவனும் பாவம் போல் உட்காந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே சரி ஓகே எங்களோட டிமாண்டை நாங்கள் சொல்லிடுறோம், ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், இது ரூல்ஸுப்பா அப்படின்ட்டு ஒயன் என்னென்னலாம் கேட்குறாளோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும், இதுதான் எங்களோட டிமாண்ட், ஓகேவா, இதுதான் உங்களோட பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரே ஒன்று எப்படி சொல்கிறது, ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்த்தா இதை ஒன்று தான் கேட்க முடியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இவர் ஒயின் என்னென்னலாம் கேட்குறாளோ என்னென்னலாம் சொல்கிறாளோ அது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஓடி போய்ட்டு ஜேகேவை ஹக் பண்ணிடுறீங்க. அவர் ஒரு மாதிரி லைட்டாக தான் உட்காந்துருப்பார். நீங்கள் ஹக் பண்ணணும், அவருக்கு பேலன்ஸ் இல்லாமல் புத்துன்னு கீழே அப்படியே விழுந்துடுறாரு. நீங்களும் அப்படியே அவர் மேலே விழுக திரும்ப என்ன ஒரு மாதிரி ரொமான்ஸ் தான்.
ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்க, அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருப்பாரு. ஆனால் உங்கள் 2 பேரையும் அங்கே 2 பேர் பார்த்துட்ருக்காங்கல்ல. ஸோ 2 பேரும் ஐயோ என் தம்பி மேலே விழுந்து அவனை நசுக்கிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏடி ஏன் மாடு மாதிரி இருந்துட்டு அவன் மேலே போய் விழற, சின்ன பையன் தாங்குவானா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏது இவன் சின்ன பையனா, ஏழுக்கள வயசாச்சு, எரும மாடு மாதிரி இருக்கான், சின்ன பையங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே பார்க்குறாரு, இவன் திடீர்னு ரொமான்டிக்காக இருக்கா, திடீர்னு இந்த மாதிரி வில்லையாயிட்டா ஆயிடுறா, இவளை எப்படி தான் நான் புரிஞ்சுக்க போகிறனோ தெரியல. இல்லை என்னது, எதுக்கு இவன் மேலே போய் போய் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டே தடிமாடு எந்திரி, ஏதோ நான் விழுந்து நீ உடஞ்சி போயிட்ட மாதிரியெல்லாம் உன் அக்கா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெகே கை கொடுக்குறீங்க. அவர் கையை பிடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இழுக்கவா முடியும்? ஸோ அவர் உங்களை பிடிச்சி எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் திரும்ப அவர் மேலே போய் விழுந்துடுறீங்க. ஒரே ரொமான்ஸ் தான் பொழுதுக்கும். ஆனால் உங்களோட அம்மா அதுக்கு விடவே மாட்டுறாங்க. ஐயோ மறுபடியும் என் தம்பி மேலே பொத்துன்னு விழுறா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லையா, நல்லா ஆக்கி போடுறல, நல்லா தானே திங்குற, அப்புறம் ஏண்டி போயிட்டு பொத்துன்னு அவன் மேலே விழற, அவனுக்கு அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜேகேவோட எப்படி சொல்கிறது, நீங்கள் மேலே விழுந்துருப்பீங்களா, கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. அடிபட்டுருச்சாடா தம்பி அப்படின்ட்டு. ஜேகேவும் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வெயிட்டாலாம் இல்லை அப்படிங்கிறாரு. வெயிட்டா இல்லையா, அந்த எருமை மாடு மாதிரி இருக்குது, வெயிட் இல்லைங்கிற, சரி வாடா நம்ம போய் படுத்து தூங்கலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் தூங்கலான்னு போகிறீங்க. ஸோ இப்போது எல்லோரும் வந்துட்டு உள்ள அந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போயிடுறீங்க. அம்மா அப்பா அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. நீங்களும் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு அவங்க பின்னாடியே போகிறீங்க அவங்க கூட தூங்கத்துக்கு. அப்போது ஜெகே டக்குன்னு பின்னாடி இருந்தவங்க கை பிடிச்சி எடுத்துடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி இந்த பக்கம் வரவும் அவங்க தெரியல. ஸோ அவங்க போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் வந்ததே தெரியாது அவங்களுக்கு. ஸோ லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏன் அப்படி பண்ண, கதவை சாத்திட்டாங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜெகே அப்படியே உங்களை வெளியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, லூசு கொஞ்ச நேரம் கூட அவங்கள தனியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, தனியாவா, தனியாக தானே இருக்காங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு உனக்கு புரியிற வயசா புரியாத வயசான்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும் சரியா, ஒழுங்காக போயிட்டு சோஃபாவில் படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் சோஃபாலையா உருண்டு விழுந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் விழ மாட்டேன் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்க, நீ ஏன் இங்கே கீழே படுக்கிறா, நீ போயிட்டு வேறு பக்கம் படுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ தனியாக இருக்கல, சொல்ல இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்பார். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலைன்னா பொழுதே போகாது போல். இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்லா ஒரு மாதிரி அத்துற மாதிரி, எப்படி சொல்கிறது, செம்மையாக அத்துறோம்ல அந்த மாதிரி ஒரு சாங்கு மியூசிக் ஓகே டக்குன்னு போட்டு விட்டுறாங்க. நீங்கள் அது மாதிரி நல்லா தூக்கத்தில் இருந்திருப்பீங்க. அந்த சாங் வந்துட்டு ரூம்குள்ளே அப்படியே தலையில் அடிக்கிற மாதிரி கேட்டிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு உருண்டு விழுந்துருவீங்க. ஸோ உருண்டு நேராக ஜேகேவோட மூக்கு மேலே உங்கள் தலை போய் விழுந்துடும். ஸோ ஜேகே ஐயோ அம்மான்னு பதறிட்டு கத்த, உள்ளேருந்து அம்மா அப்பா அப்படியே பதறிட்டு எந்திரிச்சு ஓடி வராங்க. நீங்களும் அப்படியே பதறி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. பார்த்தா ஜேகே மூக்கில் ரத்தம் பழப்பழப்பாலும் வந்துட்டுருக்கு. ஐயோ மாமா ரத்தம் அப்படிங்கிறீங்க, அடி பாவி என் மூக்கே உடச்சிட்டியா நீ அப்படின்னு அவர் கேட்க, உடனே வந்ததுமே அவங்க அம்மா வந்து வராமையும், அடி பாவி என்னடி பண்ண, என் தம்பி அடிச்சிட்டியா என்ன, டீ என்னடா மூக்கில் இப்படி ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய்ட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல இருக்கிற ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டன்லாம் வந்து வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சு இடிக்கிறாங்க. ஜெகேக்கு ரொம்ப வலிக்குது, கத்துறாரு அக்கா வலிக்குதுன்னு. உடனே நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, இப்படி வச்சு அழுத்திட்டு இருக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி நீங்கள் வந்துட்டு அவருக்கு மெத்துப்பா லைட்டாக அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி எடுக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, ரத்தம் நின்றுச்சாடி அப்படின்னு கேட்க, அவ்வளோதாம்மா நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்கள் அப்பா கேட்குறாங்க, எப்படி மாப்பிள்ள இப்படி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ உங்களோட அம்மா இவர் ஏதாவது பண்ணியிருப்பா, ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைக்க, நீங்கள் ஆமாப்பா நான் தான் தெரியாமல் பயத்தில் உருண்டு விழுந்துட்டேன், மாமா கீழே படுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பேர் எங்கே கிடந்திருக்கீங்க, பேசாமல் உள்ளே வந்து தூங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவரோட மாமா, அதாவது உங்கள் அப்பாவை பார்க்க உங்களோட அப்பா சைலண்ட் ஆகிடுறாரு. ஏன்னா கதவை போய் தாப்பால் போட்டுட்டு இப்போ வந்துட்டு உள்ளே வந்து தூங்கலான்னு கேட்டால் எங்கேருந்து வந்து தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்ணு வெயிட்டே இல்லைன்னு நீ தான் சொன்னல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப வலிக்காது, அதான் அவளே உனக்கு ஹெல்ப் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜா வாமா நம்ம போய் தூங்கலாம், அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஏங்க என் தம்பிக்கு அடிபட்டிருக்கு, உங்களுக்கு இப்படி தான் முக்கியமானு கேட்க, அடியே நானே என்னைக்காவது தான் உங்ககிட்ட ரொமான்ஸாக பேசுகிறேன், அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணாதடி வாடின்னு சொல்லிட்டு கேஞ்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ உங்களோட அம்மாவும் அப்பா பின்னாடி ஓடிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜேகே மட்டும் தான் இருக்கீங்க. ஜேகேக்கு மறுபடியும் லைட்டாக ப்ளீடிங் வந்துட்டு அது மூக்குலேருந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, கஷ்டமாக வேறு இருக்குது, நம்மளால் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குல்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சாரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப வலிக்குது போல், கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ஸோ அதனால் அவர் அழுகலை, ஆனால் கண்ணெல்லாம் கலங்குது, பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜேகேவை சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு, அதாவது அவர் உட்காந்துக்கிற ஹைட்டுக்கு குனிஞ்சு தானே நம்ம அந்த மூக்கில் இருக்கிற பிளட்லாம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப குனிஞ்சு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு அப்படியே முதுகே வலிக்குது, ஏன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு எதுவும் சொல்ல அப்படியே உங்களை அப்படியே தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, இப்போ க்ளீன் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதே தெரியல உங்களுக்கு. ஸோ அவர் மடியில் உட்காந்துட்டு அவரோட மூக்குலேருந்து வர அந்த பிளட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவருக்கு வேறு டக்குன்னு லைட்டாக தெரியாமல் இடிச்சிருப்பீங்க, அவருக்கு செம்ம வலியாயிடுச்சு. டக்குன்னு உங்களால் ஹக் பண்ண வரை பிடிச்சிப்பாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக கீழே குனிஞ்சு பார்த்தா அவரோட கையுங்க ஹிப்புக்குள்ளே ரேப் பண்ணியிருக்கு. வர இவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை நம்ம தான் டர்ட்டியாக யோசிக்கிறோமா, கடவுளே என்ன தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனக்குள்ளே குழம்பிட்டுருப்பீங்க. அப்போது ஜேகேவும் அவரோட மைண்டுக்குள்ளே, நீ என்ன தானே பண்ணிகிட்ருக்க, இப்போ எதுக்குள்ள அவளை தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்க, அவளையிட இப்படி பிடிச்சிட்ருக்க, கையெடு அப்படிங்கிறாரு. ஆனால் அதாவது மைண்டுக்குள்ளே கையெடுன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் கை உங்கள் ஹிப்பை விட்டு போகவே மாட்டேங்குது, நல்லா வந்துட்டு கட்டி பிடிச்சி மாதிரி வச்சுருக்காரு. நீங்களும் இறங்கிக்க வையன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, ஆனால் இறங்கவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே தான் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி பார்த்துட்டே இருக்கிறப்போ உங்களே அறியாமல் க்ளோஸப்பாக கிட்ட மறுபடியும் போகிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருப்பார், என்ன நினச்சாலும் தெரியல. ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கிஸ் பண்ணாமல் ஓடிருப்பீங்க. அதனால இப்போது நீங்கள் கரெக்டாக கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவரோட கண்ணத்துக்கு வந்து அப்படியே உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ கிஸ் வந்துடுச்சுல்ல, அவ்வளோதான், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு திருட்டு பையன் ஒன்றுமே தெரியாத மாதிரி மறுபடியும் நீங்கள் பிளட் வருதா பார்வையன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஷாக்காக அப்படியே அவரே பார்க்குறீங்க. திரும்ப அவரோட இன்னொரு கணத்துக்கு வந்து உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணிக்கிறாரு. திரும்ப மறுபடியும் ஒயன் என்னாச்சு உனக்கு, நீங்கள் பிளட் வருதா பாரு இன்னும் அப்படின்னு கேட்குறாரு. அட பாவி என்னடா பண்ணுற நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ணலடி, பிளட் வருதா பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூக்கத்தோட காட்டிட்டு இருக்காரு. நீங்கள் அடே என்னடா இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக ஹஸ்கி வாய்ஸில் உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளேயே இவன் இப்படி பேசி தான் என்னை வாயை திறந்து பேச விடாமல் பண்ணிடுறான், இப்போ நான் என்ன பேசட்டும், இவன் இப்போ என்ன பண்ணான், மாமா நீ என்ன பண்ணப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே என்ன பண்ணேன்னு தெரியணுமா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது வந்து நீ என்ன பண்ண அவனுடைய அப்படியே கேட்குறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அழகா உங்களை ஹக் பண்ணி எப்படின்னா கண்ணத்தில் அழகாக க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே 2 கண்ணு அப்படியே வைடாக்கிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. அவரும் ஏமா அப்படிங்கிறாரு. ஓகே டியர், ஸோ இப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் நாளைக்கு வரைக்கும் இமேஜின் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்டடா. ஓகே டியர், ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த எபிசோடில் பிடிச்ச சீன் என்ன? எனக்கு வந்துட்டு அந்த சாங் பாடுவாங்கள்ல அந்த சீன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோடில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்டோரி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே டியர், ஸோ டடா, பாய், தராங்க.